1936ல் ஈராக் பக்கத்தில் பாக்தாத்ன்ற இடத்துல ஒரு மண்பானையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மண்பானையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 250 வருடங்களுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 250 ஆண்டுகள் காலகட்டம், இந்த 500 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த மண்பானையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இந்த மண்பானையில் அப்படி என்ன இருக்குது? இந்த மண்பானையில் இரும்பு ராடு, அப்புறம் நஞ்சு போன துணிகள், ஒரு காப்பர் பிளேட்டு, இதெல்லாம் இந்த மண்பானைக்குள்ளே இருக்குது. இதை பாக்தாத்தில் கண்டுபிடிச்சு எடுத்ததுனால இதை பாக்தாத் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பேட்டரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 1936ல் இதை பாக்தாத் பேட்டரி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு இது ஒரு பேட்டரி கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உண்மையான பேட்டரி ஃபர்ஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1800 காலகட்டத்தில் அலெசாண்ட்ரா வோல்டா அப்படின்ற சயின்டிஸ்ட் முதல்ல ஒரு பேட்டரி கண்டுபிடிக்கிறார். அந்த பேட்டரிக்குள்ளே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு உள்ளுக்குள்ளே உப்பு தண்ணியில் நனைக்கப்பட்ட துணி, மறுபடியும் நெகட்டிவ் பிளேட்டு, உப்பு தண்ணியில் நனைக்கப்பட்ட துணி, இந்த மாதிரி மாறி மாறி அடுக்கி ஒரு பேட்டரியை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பேட்டரியில் மின்சாரத்தை சேமித்து வச்சு பயன்படுத்த முடியும் அப்படின்னு இவர் தான் முதலாக எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் இந்த பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் வருது, இந்த பேட்டரியில் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முறையாக எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னா என்ன? நம்ம ஸ்கேலை தலையில் வச்சு தேய்ச்சிட்டு எதுலையாவது வச்சா பொருட்கள் ஒட்டி எடுக்கிறது. அப்புறம் மின்னலில் மின்சாரம் இருக்குதுன்னு சொல்லி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் கண்டுபிடிச்சது. இதெல்லாமே இயற்கையிலேயே எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் கண்டுபிடிச்சார். இப்போ இந்த வோல்டா தான் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முறையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இதுக்கப்புறம் தான் பேட்டரியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் பேட்டரிஸ் எல்லாமே இவருடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு தான் உருவானது. அதனால தான் இன்னைக்கும் வோல்டேஜ் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு வோல்ட்னு VOLT வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த வோல்ட்ன்றது அலெசாண்ட்ரா வோல்டாவோட பேர்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த வேர்டு தான் வோல்ட்ன்றது. இன்றைக்கும் எலக்ட்ரிசிட்டியை நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறதுக்கான காரணம் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் மின்சார மணி தான்.